ஜெய் ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நமது வீட்டில் பணமானது மழையாக கொட்டுவதற்கும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் நாம் துவர்மறுப்பு டப்பாவில் இந்த 4 பொருட்களை மட்டும் நாம் கலந்து வைத்தாலே போதுமாங்க. துவர்மறுப்பு டப்பாவில் நம்ம இந்த மகாலட்சுமி தெய்வத்திற்குரிய இந்த சில பொருட்களை நம்ம சேர்த்து வைக்கிறதுனால நமது வீட்டில் பணமானது நம்ம போதும் அப்படிங்கிற அளவிற்கு பணமானது வருமாங்க. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் முக்கியமாக தீர்ந்து விடுமாங்க. எனவே நீங்களும் உங்களுக்கு ஏதாவது கடன் பிரச்சனையோ அல்லது பண பிரச்சனையோ, பணத்தினால் நிறைய அசிங்கப்பட்டீர்கள் என்று கூறுபவர்கள் உங்களது வாழ்க்கையிலோ உங்களுக்கு தெரிந்த நபர்களோ உறவினர்களோ இருக்கலாம். கண்டிப்பாக ஒருவர் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு வழிபாட்டை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் மகா பெரிவா அருளிய அனைத்து விதமான செய்திகளுமே தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மகா பெரிவா அவர்களை சந்திப்பதற்காக காஞ்சி மடத்தில் ஒரு பக்தர் சென்றிருக்கிறார். அதாவது பெரியவா அவர்களை சந்திப்பதற்காக கோடான கோடி பக்தர்கள் சென்றிருப்பார்கள். ஒருவருக்கும் ஒரு பிரச்சனைகளானது இருக்கத்தான் செய்யும். அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு மகா பெரிவா அருளிய ஒரு எளிய பரிகாரங்களை பற்றியும் நாம் நமது சேனல்ல தொடர்ந்து பதிவிட்டு கொண்டேதான் வந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம சேனல்ல பதிவிடுகின்ற அனைத்து விதமான செய்திகளுமே எளிய பரிகாரங்களால்தான், மகா பெரியவா கூறிய பரிகாரங்கள் தான் இருக்கிறது. இதனை போன்று பெரியவாவை சந்திப்பதற்காக ஒரு பக்தர் சென்றிருக்கிறார். பெரியவாவிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு அதற்கப்புறமாக, பெரியவா, எனது வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் வருகிறது. முக்கியமாக வேறு ஏதாவது பிரச்சனைகளை விடவும் இந்த பண பிரச்சனையானது எனக்கு மிகவும் என்னை நான் ஏண்டா வாழ்றேன் அப்படிங்கிற அளவிற்கு இந்த பண பிரச்சனையானது என்னை மாற்றி விடுகிறது. நான் கடனினால் மிகவும் அவதிப்பட்டு வருகிறேன். நான் வாங்கிய கடனை கூட என்னால் கட்ட முடியவில்லை. அந்த அளவிற்கு எனது குடும்ப நிலையானது இருக்கிறது. நான் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் வேறு ஏதாவது முறையில் பணமானது செலவழிந்து விடுகிறது. நான் வாங்கிய கடனை என்னால் கட்டவே முடியவில்லை. இதற்கு எனக்கு ஏதாவது தோஷங்களோ அல்லது வேறு ஏதாவது சாபங்களோ இருக்கிறதா பெரியவா என்பது போல காஞ்சி பெரியவாவிடம் அந்த பக்தர் கேட்டிருக்கிறார். அதற்கு பெரியவா அவர்கள், நீ இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் உன்னோட வீட்டில் நீ பண்ணிட்டு வா. இப்படி நீ இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வர்றதுனால மிக பெரிய அளவிற்கு உனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையானது முக்கியமாக தீர்ந்துவிடும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி மகா பெரியவா அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார். எனவே நீங்களும் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் இந்த மகா பெரியவா கூறிய இந்த ஒரு பரிகாரத்தை கூறிவாங்க. இப்படி நீங்க கூறி வர்றதுனால மிக பெரிய அளவிற்கு நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாம் நடக்குமாங்க. முக்கியமா துவரம் பருப்பு இருக்கிறது அல்லவா, துவரம் பருப்பு இருக்கின்ற டப்பாவை உங்களது வீட்டு பூஜை அறையில நாம எடுத்து வைத்துக்கணுமா. அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு அது கூட மகாலட்சுமிக்குரிய இந்த ஒரு 3-4 பொருட்களை நம்ம சேர்த்து வச்சாலே போதுமாங்க. முக்கியமாக மகாலட்சுமிக்கு உரிய முக்கியமான பொருளாக கருதப்படக்கூடிய இந்த கல்லுப்பு இருக்கிறது அல்லவா, அந்த கல்லுப்பை கைப்பிடி அளவு நம்ம துவரம் பருப்பு கூட சேர்த்து கொள்ளணுமா. ஒரு கைப்பிடி அளவிற்கு துவரம் பருப்பும் அதுக்கப்புறமாக ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு 3 வசம்போ 5 வசம்போ அதனையும் உடன் சேர்த்து கொண்டு ஒரு பச்சை கற்பூரம் அல்லது 3 பச்சை கற்பூரங்கள் அதனையும் நாம் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டுமாம். அதற்கப்புறம் கிராம்பு அல்லது லவங்க என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு கிராம்பையும் நீங்கள் 1 அல்லது 3 அதனுடைய முனையானது இருக்கும்படி அதனையும் நீங்கள் அதனுடன் சேர்த்து கொள்ளுங்கள். அதற்கப்புறமாக ஒரு 3 ஏலக்காயை எடுத்து அதில் போட்டு உங்களது வீட்டில் பணமானது எங்கே அதிகமாக நீங்கள் வைத்திருப்பீங்களோ, பீரோவோ எந்த இடமோ அந்த இடத்துலையும் நீங்கள் இந்த ஒரு டப்பாவை வச்சிடலாம். இல்லைன்னா இதை நீங்கள் உங்களது வீட்டு பூஜையில் கூட வச்சிடலாம். இந்த ஒரு டப்பாவானது பிளாஸ்டிக்ல இல்லாமல் கண்ணாடி குடுவையாக அல்லது பீங்கானால் செய்யப்பட்ட பொருளாக இருந்தால் மிகவும் நல்லது. அப்படி ஒரு பொருளை நீங்கள் வாங்கி வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க. இதை நீங்கள் விடியற் காலையில் கூட பண்ணலாம் அல்லது மாலை நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றும் போதும் பண்ணலாம். இதை பண்ணும் பொழுது பண்ணுபவர்கள் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். சுத்தபத்தமாக இருந்து கொண்டு இந்த ஒரு செயலை செய்யுங்க. இதனால மிக பெரிய அளவிற்கு உங்களது குடும்பமும் உங்களுக்கு சுற்றி இருப்பவர்கள் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறதாம். எனவே உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் இந்த ஒரு